மாப்பிள்ளைகளா, நான் உங்கள் மணி. இது குக்கு வித் பட்டீஸ். இன்னைக்கு நம்ம மஷ்ரூமை வச்சு 2 வகையான டிஷ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். மாப்பிள்ளைகளா, நம்ம நைட்டு பீச்சுக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்க போனாலும் நம்மளுக்கு முதல் தென்படுற விஷயம், மச்சான் காளான் கடை மச்சான், வா மச்சான் ரோட்டு கடை காளான் சாப்பிடுவோம். அந்த ரோட்டு கடை காளான் தான் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம காளான் எடுத்து நல்லா நில மாதிரி அழகான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைமுங்க இந்த மாதிரி காளான் சாப்பிட போயிருக்கோம். அப்பெல்லாம் சொல்லுவோம், மச்சான் நம்ம ஒரு காளான் கடை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அது அப்போ சின்ன வயசுல எனக்கு கிறுக்குத்தனமா இருக்கும். ஆனால் இப்போ அது நினைச்சாலே ஜாலியாக இருக்கு. கொஞ்சம் நம்ம காளான் கூட கொஞ்சம் முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொடி பொடியாக ஸ்லைஸாக வெட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு காளான் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம காளானே முட்டைக்கோசை நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இதோட நம்ம மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மசாலா பொடி, சீரக பொடி, மிளகு பொடி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவு உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம காளானையும் முட்டைக்கோசை மசாலா பரட்டி வச்சுருக்கோம். இதை பக்கடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது நம்மளால முடிஞ்சது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவோமா? என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒர்க்குக்கு போகிற, இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், நம்ம கேரியர் எங்கே நோக்கி போகுது, நம்ம லைஃப்பை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட மைண்ட்லேயும் பல நாளாக அந்த யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறீங்க. ஒரு டேமில் தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்குங்க. அது உங்கள் லைஃபாக நினச்சிக்கோங்க. நம்ம ஒர்க்குக்கு போகிற மாதிரி இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு வெளியே போகிற மாதிரி தான். இப்போ டேமில் இருக்க தண்ணியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த தண்ணியில் எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாமல் ஒரே ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்குங்க. அப்போ நடுவில் நீங்கள் ஒரு சின்ன டேமாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு நடப்பான கத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை என்னங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுமா, இல்லைனா வந்த பாதைக்கு திரும்பி போயிடுமா? அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஸ்டாப் பண்ணாலும் அந்த தண்ணி போக வேண்டிய இடம் கடல். அதே மாதிரி ஒரு கோலை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தாங்க உங்கள் லைஃப்பும். நீங்கள் ஒரு கோலை நோக்கி இல்லை ஏதாச்சும் ஒரு கரியரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்களும் ஒரே ஃப்ளோவில் போய்கிட்டே இருந்தீங்கன்னா, எதையும் பின்னோக்கி பார்க்காம, எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் எந்த தடங்கள் வந்தாலும் நீங்களும் பின்னோக்கி போகாமல் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கேரியரை உங்கள் லைஃபே சூஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கு அழகான ஒரு வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குங்க. அதாவது ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் மாறுங்க. இந்த மாதிரி குட்டி கதைக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ காளான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்திருக்கு பாருங்க. நல்லா 2 பக்கம் பக்கடா மாதிரி நம்ம புரட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ ரோட்டு கடை காளான் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். என்ன ரோடு சைடு கடை காளான் பண்ணாலும் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி வருவாங்க. வீட்டில் பண்ணும்போது தனி கிக்கு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டுங்க. வேற மாதிரி. இது கூட நம்ம ஒரு கப்பு வந்து தக்காளி சாஸ் வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் சீரக பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம மசாலாவில்
இங்கே வறுத்தெடுத்த காளானை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரோட் சைடு காளான் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இதை பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம அடுத்த பார்பிக்யூ காளான் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நல்லெண்ணெயும் 1 கப் அளவு கடலை மாவு, அதாவது கிராம் ஃப்ளவர் சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்பிக்யூக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூட நம்ம காளானை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி, வெங்காயம், குடமிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா இறங்குற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசை வருது. இன்னைக்கு ஒரு புடி தான் போங்க. இது மசாலா நல்லா ஊறட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசாலா ஊறிச்சுங்க. இதை ஸ்டாப் சிக்கனில் நம்ம குத்தி எடுத்துக்கலாம். எடுத்து ஒவ்வொன்றா பார்பிக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போ பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்பிக்யூக்கும் காளானே பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாப்பிள்ளைகளா, நம்ம காளான் வச்சு நம்ம ரோட்டு கடை காளானும் காளான் பார்பிக்யூ பண்ணிட்டோம். வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நினைச்சு பார்க்க அளவு வந்துருக்குங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. வாங்க இப்ப நம்ம காளான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆகா, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இன்கிரிடியன்ட் வச்சு 2 டிஷ் பண்றதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க.